ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதே எண்ணெயில் இப்போ மிளகாய், நான் ஒரு 25 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகாயை நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு, நான் தோலோடு இருக்கிற கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா செவக்க வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் கொட்டிட்டு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதையும் பிளேட்டில் கொட்டிடுங்க. பிளேட்டில் கொட்டிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எள்ளு, நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். எள்ளையும் நல்லா படபடன்னு பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. எள்ளு போட்டோன்னே படபடன்னு பொரியணும். அப்புறம் அதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சட்டியில் இருக்கிற ஹீட்லேயே கருவேப்பிலை நல்லா மொறுன்னு ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் மிளகாய், இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான இட்லி பொடி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த இட்லி பொடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்.